அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அங்க பாருங்களேன், இது ஒரு காருக்கு, பைக்குக்கு, வேனுக்கு, இந்த மாதிரி 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எல்லா வண்டிகளுக்கும் ஏர் அடிக்கிற ஒரு மிஷின் தான் இது. இது வந்து எப்படின்னா 12 வோல்ட்ல ஒர்க் ஆகும். அதாவது டிசி வோல்ட் 12 வோல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மிஷினு. இதை வந்து நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வேலை பார்க்க போறோம். பாத்தீங்களா, இந்த மிஷின் வந்து பழைய இரும்பு கடையில் போய் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் பையனுக்காக ஒரு சைக்கிள் ஏதாவது பழசு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த பழைய இரும்பு கடையில் தான் இது கிடந்துச்சு. எடுத்துட்டு வந்தேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருக்கு. அதனால இதை எடுத்து வந்துட்டுங்க. ஆன் பண்ணலை இன்னும். பாருங்களேன், இதுக்குள்ள ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனில் இல்லை, நீங்கள் நிறைய காரில் பார்த்துருப்பீங்க. அந்த சிகரெட்டு பற்ற வைக்கிறதுக்காக அந்த ஹீட் பண்ணுவாங்க ஒரு இதில். அந்த அடாப்டரில் தான் இந்த இது போடணும். இந்த இதை போட்டோம்னா இது ஆன் ஆயிரும். அந்த அடாப்டர் தான் இது. இது போக பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள தண்ணிலாம் உள்ளே போயிருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம பேஸ்கெட் பால், குட் பால், வாலிபால் இதுக்கெல்லாம் ஏர் அடிக்கிற அந்த நீடில் தெரியுதா உங்களுக்கு? அதுவும் இதில் வச்சுருக்காங்க. அதுவும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். கீழே விழாமல் தான் இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுருவோம். இந்த மிஷினோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், பல்ப் இருக்குது இந்த பக்கம். இது எரியுதான்னு தெரில. இந்த பக்கம் பாருங்களேன், அந்த ஏர் அடிக்கிற அந்த ஓஸ் இங்கே தான் இருக்குது. அது பார்த்தீங்களா, இதுவுமே துரு பிடிச்சி போய் தான் இருக்குது. இந்த இது வழி தான் ஏர் வரும். இதுவுமே துரு பிடிச்சி தான் இருக்குது. எல்லாம் உள்ள துருவாக தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, இதை நம்ம இப்போ கலட்ட போகிறோம். அக்காக்கா கலட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தொடர்ந்து காட்டுறேன். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தனித்தனியாக கலட்டி எடுக்க போகிறோம். கலட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கலட்டின பிறகு உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பர்களே. இப்போ நாம் இதை பிரிக்க போகிறோம். அங்கே பாருங்களேன், அந்த இது கூட அவுக்காமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த டைப் பண்ணது அப்படியே டையாகவே இருக்குது, அவுக்கலை அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் எப்படின்னா 1 2 3 4 5 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 6. இந்த 6 ஸ்க்ரூவே இப்போ கலட்ட போகிறோம். கலட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கலட்டிட்டோம். இந்த இருக்கு பாருங்கள், 6 ஸ்க்ரூவும் கலட்டிட்டோம். இப்போ கலட்டின உடனே எப்படி இருக்குது பாருங்களேன். உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே கிடந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன். இது மேலே உள்ள டோரு கலட்டிட்டோம். கலட்டினதை பாருங்களேன், எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே கிடந்திருக்குன்னு பாருங்கள். துரு பிடிச்சி போய் தான் இருக்குது. இதை பூரா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திண்ணறை போட்டு கழுவணும். இதான் ஸ்டக் ஆகிட்டு மோட்ரு சுத்தலை, ஸ்டக் ஆகிட்டு. இந்த மோட்டரையும் க்ளீன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே இந்த போர்டை முதல்ல கலட்டணும். இந்த சர்க்கியூட்டு போர்டை கலட்டி இந்த போர்டை முதல்ல என்ன செய்யணும்னா க்ளீன் பண்ணணும். இல்லைனா ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் போர்டை பிரிக்கணும். போர்டை பிரித்து முதல்ல க்ளீன் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இதை எல்லாத்தையும் நான் அக்கா பிரித்து இங்கே பாருங்கள். இது வந்து ஏசி டிசி கன்வெர்ட்ரு. இதில் வந்து ஏசி இன்புட் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஏசி இன்புட்டு. இது டிசி அவுட்புட்டு, டிசி ப்ளஸ்ஸு டிசி மைனஸு இந்த இருக்கு பாருங்கள். இதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம போர்டிலேருந்து எடுத்துருக்கோம் சப்ளை. எடுத்து இதை பாருங்களேன், நல்லா பாருங்கள். இந்த பச்சை கலர் வயர் வந்து மைனஸு, இது வந்து டிசி ப்ளஸ்ஸு. அதேமாதிரி இங்கேயும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இந்த இதில் டிசி ப்ளஸ்ஸு மஞ்சள் கலர் கொடுத்துட்டேன். டிசி மைனஸு இந்த இருக்கு பாருங்க, இது கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த அடாப்டரை நான் பிரித்து எடுத்துட்டேன் தனியாக. பார்த்தீங்களா, அந்த அடாப்டரை தனியாக நான் பிரித்து இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ மோட்டர்லலாம் லைட்டாக க்ரீஸ் போட்டு லைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆன் பண்ண போகிறோம். சுவிட்சாக போடுறோம் பாருங்களேன். சுவிட்சை போட்டுட்டோம். இதான் பின்னால் லைட்டு எரிஞ்ச மாதிரி தெரியுது, ப்ளூ கலரு. திருப்பி பார்ப்போமா? ஆமாம், டிஸ்பிளே வந்துட்டு பாருங்களேன். சூப்பர், வெரி குட். டிஸ்பிளே வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆன் பண்ணுறேன். நண்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு எல்லாரும் பாருங்களேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு தப்பிச்சுட்டு நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தோம். இது
அவங்க 50 ரூபாய்க்கு கேட்டான், தரமாட்டேன்னாங்க. 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் இப்போ பாருங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு பாருங்களேன். அவ்வளோ அழகாக ஓடுது பாருங்கள். காற்று வந்து இந்த இடத்துல தான் வரும். காற்று நல்லா வருது, காற்று நல்லா வருது நண்பர்களே. இதை பாருங்களேன், காற்று எப்படி பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு தூசி தான் போயிடும். இப்போ இது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு, நல்லபடியாக சூப்பராக ஒர்க் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஏர்லாம் நல்லா வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதையாவது ஒன்றில் மாட்டி ஏர் அடித்து பார்த்தா நமக்கு தெரியும் ஏர் எவ்வளோ சதவீதம் காட்டுது அந்த டிஸ்பிளேயில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால் இதை நான் அப்படியே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, லைட்டாக ப்ரெஷ்ஷை போட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த தூசி கீசி எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிட்டு எதையாவது ஒன்றில் காற்றடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டே இருங்க. என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். இது வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த ஒரு ஏர் அடிக்கிற மிஷின். காருக்கு, பைக்குக்கு, ஃபுட்பால், வாலிபால் எல்லாத்துக்குமே ஏர் அடிக்கலாம். அப்படிப்பட்ட ஏர் அடிக்கிற இந்த மிஷினை நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்த இந்த மிஷினை இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, டிசி வோல்ட்டு போட்டு செக் பண்ணி பார்த்தோம், நல்லபடியாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இதை என்ன செய்வோம் அப்படின்னா, மாட்டிட்டு உங்களுக்கு நான் ஒருக்கா காற்றடிச்சு காட்டுற மாதிரி காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே மாட்டிட்டோம், ஃபிட் பண்ணிட்டோம், எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். லைட் எரியுதான்னு தெரியல, லைட்டை நம்ம செக் பண்ணாமே மாட்டிட்டோம். நமக்கு தேவை ஏர் அடிக்கிற மிஷின் ஒர்க் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி மாட்டிட்டோம். இதெல்லாம் ஒர்க் ஆகும்போது லைட்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், எல்லாமே பக்காவாக மாட்டிட்டோம். இதே மாதிரி இப்போ நான் அந்த வயரை வெட்டி இப்போ ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்கள். மைனஸு இந்த பக்கம் ப்ளஸ்ஸு ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். இந்த மவுத்தையில் மாட்டுறேன். மவுத்தில் இந்த ஏர் ஓசை மாட்டிட்டேன், நல்லா ஃபுல்லாக டைட் வச்சு மாட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம சுவிட்சு போர்டை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டேன். நான் லைட்டு எரியுது பாருங்கள், சப்ளை வந்துட்டு. இப்போ நம்ம இதை அமுக்கும்போது, பவர் பட்டன் அமுக்கும்போது கண்டிப்பாக ஓடணும். பாருங்கள், ஓட ஆரம்பிச்சிட்டு காற்று எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே இல்லை காட்டுது பாருங்கள். பாருங்கள், என்ன அதிருது பாருங்கள். அது அப்படியே அதிர்ந்து அப்படியே நவுண்டுகிட்டே வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், 5ஆக மாறிட்டு பாருங்கள். 4.5 இருந்துச்சு, இப்போ 5ஆக மாறிட்டு. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பைக்குக்கு ஏர் அடித்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவை காட்ட போகிறேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பாருங்களேன், வயர் அங்கே சொருகிட்டேன், சுவிட்சை போட்டுட்டேன். போது பாருங்கள் வயரு. இப்போ இதுவும் ஆன் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மிஷினை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஸ்பிளேயில் காட்டுது, நம்பர் காட்டுது. நம்ம பைக்கோட வீலில் மாட்டிட்டோம். இதான் வீலில் மாட்டிட்டோம் பாருங்கள், ஃபுல்லாக மாட்டிட்டேன் வீலில். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்பர் கூடுது பாருங்கள். 20, 21, 22, 23, 25 ஏறிட்டு பாருங்க. 26, 27, 28, 29, 30 ஏறிட்டு. இதுக்கு மேலே நம்ம அடிக்கக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன திறமைகளை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த மிஷினை நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்த மிஷினை நம்ம ரெடி பண்ணி பக்காவாக ஓட விட்டுட்டோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. ஓகே, பாய், see you. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.